ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம பேப்பரில் ஒரு அழகான ஷூட்டர் டேங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அது ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மேல் பகுதி இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி வச்சு மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சென்டர் பாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த சென்டர் பாயிண்டில் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம், நம்ம முதல்ல பண்ண மாதிரி. இதுலேயே இந்த சென்டர் பாயிண்ட்டை இந்த மாதிரி மடக்கிக்கலாம். இப்போது இந்த திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம அந்த மடித்த லைன்ஸை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கொண்டு வந்துட்டு மேலே இருக்கிற ட்ரையாங்கிளையும் அப்படி அதான் லைன்ஸ் கரெக்டாக பார்த்து மடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி ஒரு போர்ஷன் ட்ரையாங்கிளாக ரெண்டு ட்ரையாங்கிள், ஒரு ட்ரையாங்கிள் மேலே இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி ஆகும். ரெண்டு பக்கத்தையும் இதே மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மேலே இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை ஒரு சைடு ஆக்கிக்கோங்க. ஒரு சைடு ஆக்கிக்கிட்டு இந்த ஸ்டெப்பை பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ட்ரையாங்கிளும் சேர்ந்து மடிபடும். பண்ணி காட்டுறேன். இப்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த பக்கத்தை பண்ணும்போது பார்த்தீங்களா, இந்த இதை எடுத்து விட்டுக்கணும். அந்த பக்கத்தை அடுத்த பக்கமாக திருப்பி வச்சுக்கிட்டு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை நிமித்து விட்டுக்கலாம். இப்போது இந்த அம்புக்குறி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு பகுதியும் இந்த மாதிரி பின்னாடியே திருப்பிக்கோங்க. பின்னாடியே திருப்பிக்கிட்டு இதில் இந்த ரெண்டு இடைவெளிக்கு இடையில இந்த ட்ரையாங்கிளை உள்ளாடி விட்டுக்கோங்க. உள்ளாடி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ அது அதில் இடையில லாக் ஆன மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு அந்த டேங்குக்குள்ளே பேசிக் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த பகுதியை இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கார்னர் பகுதியெல்லாம் கொஞ்சம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சைடு பகுதியெல்லாம் கொஞ்சம் விரித்து விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் விரிச்சிக்க முடியும். ரொம்ப இது பண்ணவும் தேவையில்லை, கொஞ்சமாக இது பண்ணாலே போதும், ஒசந்தாலே போதும்.
அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த பகுதி இந்த மாதிரி ஒசத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு குச்சி எடுத்து நீளமாட்டு ஒரு A4 ஷீட்டில் நீளமாட்டு ஒரு 7க்கு 10 எடுத்தாலே போதும். எடுத்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நமக்கு சின்ன ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஃபைனலில் க்ளூ போட்டு லைட்டாக ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. அதை செஞ்சு கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு ஒரு பகுதியை இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு அதனோட கால் பகுதி கீழேருந்து ஒரு கால் பகுதி அதில் ஒட்டுற மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த வளைவுலேருந்து கொஞ்சம் மேல் பகுதி மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒட்டும்போது இப்படி இல்லை, இன்னும் கொஞ்சம் ஒசுத்தணும். ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். லென்த்து கூடுதலாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த போர்ஷனை கட் பண்ணி தள்ளிக்கலாம் நம்ம. க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. இப்போ உள்ள இந்த மாதிரி இன்னொரு ரவுண்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த ரவுண்டுக்குள்ளே எதையாவது வச்சு நம்ம பால் மாதிரி சின்ன குட்டியோட்டி எதாவது போட்டு அடிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ளாடி வச்சுக்கிட்டு என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்டருக்கு நம்ம ஏற்கனவே செஞ்ச அந்த இதுக்குள்ளே சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. அதில் எந்த ஸ்டெப்புக்கு மேலே வளையுதோ அந்த இடத்த லைட்டாக மடக்கி விட்டுட்டு 2 சைடை இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பகுதியை நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயராக கிடைக்கும். இதை இந்த மாதிரி அதுக்கு நடுவில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நீளமாட்டு கொஞ்சம் நீளமாட்டு 2ஆக மடிச்சுக்கிட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு ஒட்டிக்கணும். நான் எனக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்க 2 பக்கமும் இந்த ஓப்பனாக வரக்கூடிய பகுதிகளை உள்ளாடி விட்டுக்கிட்டு இப்போ நமக்கு இந்த லெந்தில் கிடைக்கும். இதை இதுக்கு மேலே வச்சு இப்போ நான் அளவுனா 2 பக்கமும் எவ்வளோ ஒட்டுறது, சென்டரில் எவ்வளோ நிற்கணும் நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த அளவில் நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நான் க்ளூ போட்டு இந்த மாதிரி ஒட்டுறேன் பாருங்கள். ஒட்டின பிறகு எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம அந்த கீழ் பகுதியில் அதில் கொஞ்சம் ஒரு இடத்த இந்த மாதிரி விரித்து விட்டுக்கிட்டு அதுலேயும் நமக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது.
ரவுண்டாக நம்ம பேப்பரில் செய்கிறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரவுண்டாக செய்துக்குவோங்க. அதில் அந்த அடிப்பகுதியில் சங்கிலி மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ரவுண்டாக செஞ்சுட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த என்ன இருங்க பார்த்துட்டு நான் இப்போ கொஞ்சம் கட் பண்ணுறேன். இப்போ நம்ம நிறைய கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை இந்த இடையில இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கணும். இப்போ பாருங்கள், ஒட்டின பிறகு எப்படின்னா அந்த இடையில சங்கிலி இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு செட்டிங்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நமக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் எடுத்து வீடியோவை பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.